ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி வித் பொட்டேட்டோ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போது குருமா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக, 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, பட்டை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை இதில் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த கிராம்பு பட்டை பிரியாணி இலை போடுங்க. கிராம்பு வெடிக்கும், பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பூரி மாவு பிசையும் போது 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒயிட் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா பூரி உப்பெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றணுன்னே நம்ம உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்க, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மாவு போட்டு கலக்கி வைங்க. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டை இடித்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெயிலே மசாலா போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா. காரத்துக்கு இது தாங்க, பச்சை மிளகா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா தான், வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பொடிச்சு சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டோன்னே தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா வதங்கி வரட்டும். உருளைக்கிழங்கு பொடிமா சேர்க்கும் அதுக்குள்ள அந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி பார்த்து கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப நிறைய ஊற்றிட வேண்டாம், ஏன்னா எல்லாமே வெந்தது தான். அதுக்கப்புறம் குருமா வற்றி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான குருமா ரெடி. நம்மளுக்கு பூரி செஞ்சிடலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பூரி போடணும். காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு பிச்சு போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும், அப்போ தான் காஞ்சதுன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ பூரி மாவு அமைக்கு உள்ளே ஆட் பண்ணிடலாங்க. பூரி சாப்பிட்றாங்களோ இல்லையா, இந்த ஷேப்ஸுக்காகவே பூரின்னு வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்க ஆசைப்படுதுங்க. நம்ம ஆயில் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடலான்னு பார்த்தா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாக சுட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ரவுண்டாக பூரியெல்லாம் இப்போ ஃபேமஸ் இல்லைங்க. ஹார்ட்டு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, மிக்கி மவுஸு, ஸ்டாரு, ஓவலு, இந்த மாதிரி என்னென்னவோ கேட்குறாங்க. எனக்கு இந்த ஷேப்ஸ் பண்ணி கொடுங்கம்மா, அந்த ஷேப்ஸ் பண்ணி கொடுங்கம்மான்ட்டு கேட்குறாங்கம்மா. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளும் நெட்டில் பார்த்து கற்றுக்க வேண்டியதாங்க. பாருங்கள் பூரி எப்படி உப்பெல்லாம் வருது பாருங்கள். ரவை சேர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சுவையான பொட்டேட்டோ குருமா வித் பூரி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.